ஓம் நமோ வெங்கடேஷ் ஐயா. திருக்குமரன் அஷ்டா சேனலுக்கு அன்புடன் அழைக்கிறோம். நம்ம திருக்குமரன் அஷ்டா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க, நல்லது நடக்கும். இன்று மார்ச் 12ஆம் தேதி. இன்று நம்ம பார்க்கக்கூடியது திருநள்ளாறு சனி பகவான் கோயில். இந்த திருநள்ளாறு சனி பகவான் கோயில் எல்லாருக்குமே தெரியும். அப்போ இந்த திருநள்ளாறு சனி பகவான் கோயில் எல்லாரும் போகிறது விசேஷம். அதுவும் இந்த திருநள்ளாறு சனி பகவான் கோயிலுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 7 சனி நடக்கிறவங்க போகிறது மிக மிக முக்கியம். அதுலேயும் மிக முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, இந்த சனி பகவான் கோயிலுக்கு போய் இரவு தங்கிட்டு வருது அதை விட விசேஷம். போனோமா தரிசனம் பண்ணால் வந்துடக்கூடாது, சனிக்கிழமை இரவு அங்கே தங்கிட்டு வரணும். தங்கிட்டு வந்தால் தான் நமக்கு எல்லா நன்மையும் உண்டாகும். அந்த திருநள்ளாறு சனி பகவான் கோயிலை பொறுத்த வரைக்கும் சனி ஓரையில் சாமி பாருங்க. சனி ஓரை என்னன்னா காலைல 6 to 7, மதியம் 1 to 2, 1:30 மணிக்கு கோயில் மூடிடும். 1:30 மணிக்குள்ள பாருங்க. சனிக்கிழமை ஃபுல்லாக தான் பாருங்க, தப்பு இல்லை. திரும்ப இரவு 8 to 9 சனி ஓரை. அந்த ஓரையில் பார்க்கறது அதிகமான பலன் கிடைக்கும். இங்கே போயிட்டு அங்கே அர்ச்சனை பொருளாக வச்சிருக்காங்க. அர்ச்சனை பொருளாக வாங்கி கொடுத்துட்டு நல்ல ஊற்றி விளக்கேற்றிட்டு, இதாவது சந்தியில் விளக்கெல்லாம் வைக்கிறாங்க, வாங்கி விளக்கேற்றிட்டு சனீஸ்வர பகவான் மனம் முருங்கி வழிபட்டா மிகப்பெரிய சுபிச்சை கொடுப்பார். அப்பேற்பட்ட மகாராஜா நல மகாராஜாவுக்கு நன்மை உண்டாச்சுன்னு சொல்லும்போது நம்ம எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்மை செய்வார். சனி பகவான் எப்பவுமே மிக சிறப்பானவர், எல்லாருக்கும் நல்லது செய்வார். யாரையும் அவருக்கு எடுத்து சரித்திரம் கிடையாது. நாம தான் தேவையில்ல ஒரு பயத்தை ஏற்படுத்திக்கிறோம். அப்போ திருநள்ளாறு சனி பகவானுக்கு வருஷம் போயிட்டு வர்றது வாழ்க்கையில் மிகப்பெரிய சுபிச்சத்தை கொடுக்கும். இது போல நிறைய விஷயங்களை தினம் ஒரு சனி பகவானை பற்றி நம்ம பார்த்துட்டு இருப்போம். இந்த சனி பயிற்சி முடிச்ச 48 நாள் மண்டல பூஜையில் ஒரு நாள் போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷம். எங்கய்யா நம்மளால அவ்வளோ போக முடியல, சீக்கிரம்னா ஒரு 6 மாதத்துக்குள்ளே போங்க, 3 மாதத்துக்குள்ளே போங்க. ஆனால் வருஷம் போனா நிறைய சுபிட்சம் உண்டாகும். சனி பகவான் பார்வைப்பட்டா நாம சுபிட்சமாக இருக்கும். இதை செயலில் பாருங்க, உண்மை தெரியும். மேலும் விவரங்களுக்கு அடியினை தொடர்பு கொள்ளவும். நன்றி, வணக்கம்.